प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. मैं फिर याद दिलाने के लिए चाहता हूं परमेश्वर कब कब और किसके साथ किस रीति से हस्तक्षेप करता है. எப்படியாக தேவனாய கர்த்தர் மனிதனோடு கூட எந்த நேரத்திலே எந்த முறையிலே அவர் தெய்வீக ஈடுபாடு கொள்கிறார், किस कारण से करता है, எந்த காரணத்தை வைத்து செய்கிறார், इसको हम लगातार देखते आए हैं. இதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். अभी मूसा के साथ परमेश्वर बर्ताव करते हुए हम देख रहे हैं. இப்பொழுது மோசேயோடு கூட தேவன் ஈடுபடுகிறதை பார்த்து வருகிறோம். निर्गमन के 4 अध्याय में कई बार मूसा के साथ परमेश्वर को जबरदस्ती के साथ हस्तक्षेप करना पड़ा. யாத்திராகமம் 4வது அதிகாரத்திலே தேவனாய கர்த்தருக்கு மோசேயோடு கூட ஒரு வற்புறுத்தி வலுக்கட்டாயமாக தெய்வீக ஈடுபாட்டை கொள்ள வேண்டியிருந்தது. बहुत बार, अनेक मुறை, बार बार, திரும்ப திரும்ப, जब तक उसके परमेश्वर के लायक जगह पर वो पहुंच नहीं पाएगा तब तक उसके साथ परमेश्वर लगातार बर्ताव कर रहा है. தேவனுக்கு பிரியமான இடத்திலே அவன் வருகிற வரைக்கும் தேவனாய கர்த்தர் திரும்ப திரும்ப ஒரு தெய்வீக ஈடுபாட்டை கொள்கிறார். न केवल हस्तक्षेप करता परंतु ऑलमोस्ट संघर्ष करता है. அவனோடு கூட ஈடுபாடு கொள்கிறது மாத்திரமல்ல, அவனோடு கூட போராடி வருகிறார். और कल हमने इस बात को देखा, प्राचीनों को उनके विचार में अलाइन करने के लिए उनको क्या करना करके परमेश्वर ने सिखाया. நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம், மூப்பர்களை அவனுடைய அந்த எண்ணத்திலே அலைன் பண்ணுவதற்காக அவன் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் அவனுக்கு கற்றுக் கொடுத்ததை 3 चिन्हों को मैंने आपके सामने रखा था. 3 அடையாளங்களை உங்களுக்கு முன்பதாக வைத்தேன். उसमें 3 बातों को आपके पास लाने के लिए कोशिश किया. நான் அதிலிருந்து 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே பேச முயற்சி எடுத்தேன். इस प्रकार खुले किताब के ना ही हम बर्ताव करेंगे, हमारे पीछे चलने वाला भी हमारे मन के साथ सट के चलेंगे. நாமும் இப்படியாக திறந்த புத்தகத்தை போல கிரியை செய்ய ஆரம்பித்தால் நமக்கு பின்னால வருகிறவர்கள் நம்மை ஒட்டிக்கொண்டே பின்பற்றி விடுவார்கள். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை. मैंने उस 3 बात को फिर याद दिलाने के लिए चाहता हूं. நான் அந்த 3 காரியங்களை திரும்ப ஞாபகம் ஊட்டட்டும். जो है उसको लोग जानने पाएं, तुम्हारे पास जो है उसको वे जानने पाएं. உங்களிடத்தில் என்ன இருக்கிறது அதை ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும். आप कैसे हैं उसको वे जानने पाएं. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அதை ஜனங்கள் அறியட்டும். आपके द्वारा क्या हो सकता है उसको लोग जानने पाएं. உங்களால் என்ன செய்ய முடியும் அதை ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும். इसको कल मैंने आपको विस्तार रूप में बताया. இவைகளை நேற்று விஸ்தாரமாய் பேசினேன். लेकिन अभी ஆனால் இப்பொழுதோ मूसा परमेश्वर से बातचीत कर रहा. மோசே தேவனோடு கூட பேசுகிறான். उसने एक विनोद बात को देखा, जो झाड़ी को जलते हुए परंतु भस्म नहीं होते हुए देखा. அவன் ஒரு வினோதமான காட்சியை கண்டான். அங்கே முட்புதர் எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனால் அது அவியாமல் இருக்கிறது. जंगल में परमेश्वर के साफ आवाज को सुन रहा है. வனாந்திரத்திலே மிக தெளிவான தேவ சத்தத்தை கேட்கிறான். परमेश्वर ने अपना वायदा को सुनाया. தேவன் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை அறிவித்தார். मैं साथ जाऊंगा करके वायदा किया. நான் உன்னோடு கூட வருவேன் என்று வாக்கு பண்ணினார். और अपने सामर्थ किस प्रकार होगा करके भी बतलाया. தன்னுடைய வல்லமை எப்படியாக இருக்கும் என்பதையும் காண்பித்தார். लाठी को सांप बना के दिखाया. கோலை சர்ப்பமாக மாற்றி காண்பித்தார். हाथ में खोल आई, फिर खोल को चंगा किया. கையில வெண்குஷ்டம் பிடித்திருந்தது, அதுவும் சுகமாயிற்று. और एक चिन्ह को ही केवल देख नहीं सका, उसने कहा ऐसा करो, करूंगा करके. ஒரு அடையாளத்தை மாத்திரம் அங்கே பார்க்க முடியவில்லை, நீ இப்படி செய் அப்படி ஆகும் என்று சொல்லி சொன்னார். जंगल में और मरुभूमि में पानी नहीं है, इसलिए परमेश्वर ने वहां पानी को लेके डालो करके वहां नहीं कहा. காட்டுல அந்த வனாந்திரத்துல தண்ணீர் கிடையாது, ஆகையினாலே தண்ணீரை எடுத்து ஊற்று என்று சொல்லி தேவன் சொல்லவில்லை. इसलिए मिस्र में जाने के बाद इसको कोशिश करना. ஆகையினாலே எகிப்துக்கு போன போய் இதை நீ முயற்சி செய்து பார். नदी का पानी उठा के डालो, वो उसको मैं करूंगा. उसके पीछे एक रहस्य है, मैं आने वाला दिन में बताऊंगा. நதியில் இருக்கிற தண்ணீரை மொண்டு நிலத்திலே ஊற்று, நான் அதை ரத்தமாக மாற்றுவேன், அதற்கு பின்புடி காரியங்களை செய்யலாம். उस बात को विवरण मैं बाद में बतलाऊंगा. நான் அதனுடைய விவரத்தை பின்பதாக சொல்லுவேன். लेकिन अभी मैं आपको बताने के लिए चाहता हूं मूसा का, लेकिन इसके ऊपर उसको भी अपने ऊपर भरोसा नहीं हो रहा. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், மோசேக்கு இவ்வளவு ஆன பின்பும் நம்பிக்கை தேவன் மேல இல்லை. मैं आप
अपने ऊपर, சாரி, தன் மேலே நம்பிக்கை இல்லை. लोगों के गड़बड़ाने के कारण सेल्फ कॉन्फिडेंस को परमेश्वर पैदा करने के लिए कोशिश करता है अपनी ताकत को देके, लेकिन उसके अंदर सेल्फ कॉन्फिडेंस नहीं हो पा रहा. தேவன் தன்னுடைய சக்தியை வல்லமையை காண்பித்து ஜனங்களை தன் பக்கமாய் நம் பக்கமாய் இழுக்கும்படியாக செல்ஃப் கான்ஃபிடன்ஸை நமக்குள்ளே தன்னம்பிக்கையை ஊற்ற விரும்புகிறார். ஆனால் தன்னம்பிக்கை வரவில்லை. वो क्या कहता है 10वां पद को पढ़िएगा. பாருங்கள் 10வது வசனத்தை வாசிங்கள். என்ன சொல்கிறான்? मूसा ने यहोवा से कहा, हे मेरे प्रभु, मैं बोलने में निपुण नहीं, मैं बोलने में निपुण नहीं हूँ. ना तो पहले था, मैं पहले था, और ना जब से तू अपने दास से बातें करने लगा. हाँ, मैं तो मुंह हाँ, और जीभ का भदा हूँ. हाँ. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியோனோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். थोड़ा बातों को सुनिए, मैं एक खास बात को बतलाने जा रहा हूं. கொஞ்சம் காரியங்களை நன்றாய் கவனியுங்கள். முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். यहाँ मूसा अपने असलियत को बतला रहा. இங்கே மோசே தன்னுடைய உண்மை நிலையை சொல்லுகிறான். क्या कारण है? காரணம் என்ன? बच्चा में इब्रानी के घर में इब्रानियों के साथ पाला पोसा गया, इसलिए इब्रानी लोग जो अरामिक बोलते थे वे अरामिक भाषा को थोड़ा बहुत पकड़ लिया है. இவன் குழந்தை பருவத்தில் எபிரேயர்கள் மத்தியிலே வளர்க்கப்பட்டான். அவர்கள் அந்த எபிரேயர்கள் அராமி மொழி பேசி வந்தார்கள். அந்த அராமி மொழியை இவன் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கொண்டான். इब्रानी का मतलब उस मोहल्ला में पालन पोषण नहीं किया, माँ के साथ बहन के साथ उस वातावरण में पालन पोषण किया गया. அவன் அந்த அவர்கள் வசிக்கிற அந்த பகுதியிலே வளர்க்கப்படவில்லை, ஆனால் தாய் தகப்பன் இப்படிப்பட்ட அந்த ஜனங்களிடத்தில் வளர்க்கப்பட்டான். क्योंकि माँ दूध पिलाने के लिए आती थी, ஏன்னா தாய் பால் ஊட்ட வருவாள், बहन देखने के लिए आती थी, தமக்கையும் பார்க்க வருவாள். वहाँ के नौकर चौकर तब इब्रानी लोग थे, வேலையாட்கள் எல்லாம் எபிரேயர்களாய் இருந்தார்கள். इसलिए तो वो इब्रानी का अरामिक, वे लोग उस समय इब्रानी भाषा नहीं बोलते थे, अरामिक थोड़ा सा भोजपुरी जैसा की भाषा को बोलते थे. ஆகையினாலே அந்த ஜனங்கள் அவர்கள் முழுவதுமான அந்த எபிரேய மொழி என்று சொல்லி பேசவில்லை, ஆனால் அந்த அராமிக் பாஷை என்று சொல்வார்களே, அது இங்கே இருக்கிற போஜ்புரி போல பேசப்படுகிற ஒரு காரியம், அதை சொல்லுவார்கள். लेकिन जब मिस्र देश के लोगों के साथ पालन पोषण है, उसको मिस्री की भाषा को बोलना पड़ा. ஆனால் அதே மோசே எகிப்தியரோடு கூட அங்கே திரும்ப வளர்க்கப்பட்டபடினாலே எகிப்தின் பாஷையும் கற்றுக்கொண்டிருந்தான். फिर वहां से मिदान में आया, मिदान के बोलियों को सीखना पड़ा. திரும்ப அங்கிருந்து மீதியான் தேசத்துக்கு வந்தான். அந்த மீதியான் தேசத்து பாஷையும் அவனுக்கு தெரிகிறது. लगभग 40 साल अभी मिदान देश में है. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் இப்பொழுது மீதியான் தேசத்தில் இருக்கிறான். जो बोला था वो अभी भूल गया. ஆனால் இவன் என்ன சொல்லி வந்தானே முன்பதாக அந்த பாஷையை காரியத்தை மறந்து போனான். अपने लोगों से इब्रानी में या अरामिक में नहीं बोल सकेगा सही ढंग से. அவன் தன்னுடைய ஜனங்களோடு கூட அந்த அராமிக் பாஷையில சரியா பேச முடியாது. और यहाँ मिस्रियों से मिस्री भाषा में सही ढंग से नहीं बोल सकेगा. இங்க எகிப்தியரோடு கூட எகிப்தின் பாஷையில இவன் பேச முடியாது. अपना ससुराल में जो सीखा हुआ वो भाषा थोड़ा बहुत अभी आता होगा, क्योंकि 40 साल बोलते आ रहा है. இப்பொழுது தன்னுடைய மாமனார் வீட்டுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த பாஷையை கற்றுக்கொண்டானே மீதியான் பாஷையை, அதை கொஞ்சம் கொஞ்சம் பேசி வருகிறான். यहाँ भी ज्यादा उसको अभ्यास करने के लिए आदत नहीं पड़ा, क्योंकि तो भेड़ बकरी चराते रहा. இங்கே கூட அந்த பாஷையை ரொம்ப பேசி பழகி கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் அவனுடைய தொழிலே ஆடுகளை மேய்க்கிறது. आपको मालूम है, जब जॉय रशिया में पढ़ती थी, एकदम रशियन में आराम से प्रचार कर सकती थी. உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், ஜாய் ரஷ்யாவில் படித்துக் கொண்டிருந்த காலத்துல அவள் அந்த ரஷ்ய மொழியிலே மிக அழகாக எளிதாக பிரசங்கம் பண்ணுவாள். वहां का रशियन पास्टर के साथ वो काम करती थी, और जब मैं गया था रशिया में उससे भेंट करने के लिए, रशियन पास्टर का अनुवादक वो बनी थी. அங்கே ரஷ்ய மொழி அறிந்த அந்த பாஸ்டர் இருக்கிறாரே, அந்த பாஸ்டரோடு கூட அவள் அங்கே காரியங்களை கேட்டு அங்கே போய் கொண்டு வந்திருந்தால், நான் ஜாய் பார்க்க ரஷ்யாவுக்கு போன பொழுது அந்த ரஷ்ய மொழி பேசுகிற அந்த பாஸ்டருக்கு மொழிபெயர்ப்பு ஜாய் செய்திருந்தாள். रशियन से अंग्रेजी में आराम से ट्रांसलेट कर लेती थी. ரஷ்ய மொழியிலிருந்து ஆங்கிலத்துக்கு மிக சாதாரணமாக ஜாய் மொழிபெயர்த்து விடுவாள். और उसके साथी लोग 4 लोग थे, वे चारों तेलुगु बोलने वाले थे, इसलिए तेलुगु इन लोगों से बोलते
तेलुगु भी सीख ली. இவளுக்கு தோழிகள் அல்லது நண்பர்களாக இருந்த அங்கே 4 சகோதரிமார்கள் இருந்தார்கள். அவர்களோடு கூட அவர்கள் தெலுங்கு பிரதேசத்தில் இருந்ததினாலே ஆந்திராவை சேர்ந்தவர்களாக இருந்ததனால் ஜாயும் தெலுங்கு கற்றுக்கொண்டு பேசி வந்தாள். मैंने वहां जाके देखा, நான் போய் அங்கே பார்த்தேன். वो तेलुगु भाषा में आराम से अपने दोस्तों से बातचीत कर रही है. அவள் தெலுங்கு மொழியிலே தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு கூட அழகாய் பேசுகிறாள். इसी कारण उसको इंटर्न करने के लिए हैदराबाद में जगह मिली. இன்டர்ன் செய்வதற்காக அவளுக்கு ஹைதராபாத்ல ஒரு இடம் கிடைத்தது. उसी का चलते அது நிமித்தம், அந்த காரியத்து நிமித்தம் मेरी बात को थोड़ा ध्यान से सुनिएगा. என் காரியங்களை கவனியுங்கள். लेकिन अभी यहाँ आकर रहेगी. இப்பொழுது இங்கே வந்து அவள் இருந்து விட்டாள். अभी 5 साल हो गया. இப்பொழுது 5 ஆண்டுகள் கடந்து விட்டன. और अभी 5 साल में उसकी रशियन भी नहीं आ रहा, तेलुगु भी नहीं आ रहा. இப்பொழுது 5 ஆண்டுகளுக்குள்ள அவளுக்கு ரஷ்யாவும் தெரிய மாட்டேங்குது, மொழியும் தெரிய மாட்டேங்குது, தெலுங்கு பாஷையும் தெரிய மாட்டேங்குது. 2 साल के पहले 2 ஆண்டுகளுக்கு முன்பு ओपन क्रुसेड में एक रशिया का बिशप आया था. उसको ओपन क्रुसेड में वो अनुवाद कर सकती थी. 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஓபன் குருசைட்ல ரஷ்யாவை சேர்ந்த ஒரு பாஸ்டர் வந்திருந்தார். அந்த பாஸ்டருக்கு இவள் தான் ஹிந்தியிலே மொழிபெயர்த்திருந்தாள் அந்த மேடையிலே. और आराम से अपने दोस्तों से तेलुगु में बोलती थी. தன்னுடைய நண்பர்களோடு கூட மிக சாதாரணமாய் தெலுங்கிலே பேசி வந்தாள். अभी उसकी सहेली की शादी में गई, लेकिन वहां ठीक से वो तेलुगु नहीं बोल पा रही है. ஆனால் இப்பொழுது சமீபத்தில் தோழியினுடைய ஒரு திருமண காரியத்துக்காக அவள் ஆந்திராவுக்கு போய் வந்தாள். அங்கே தெலுங்கு சரியாய் பேச முடியாமல் இருந்தாள். रशियन भी अधूरा हो गया, तेलुगु भी अधूरा हो गया. ரஷ்யாவும் அரைகுறையாய் போச்சு, தெலுங்குவும் அரைகுறையாயிற்று. अभी अस्पताल में काम कर रही है. இப்பொழுது ஆஸ்பத்திரியில ஊழியம் செய்கிறாள். वो हमसे भोजपुरी में बोल रही है, हिंदी भी नहीं बोल रही है, भोजपुरी में बोल रही है. அவள் ஏன்ட்ட ஹிந்தில கூட பேசல பாருங்க, போஜ்புரி பாஷையில பேசுறாள். क्योंकि पेशेंट सब आके भोजपुरी में बोलते हैं. ஏனென்றால் எல்லா நோயாளிகளும் வந்து போஜ்புரியில பேசுறாங்க. अगर जाय सा भी कहिएगा, चलिए 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 रशिया चलिएगा, मेरे लिए अनुवादक होके चलिए करके मैं ले जाऊंगा. ஒருவேளை ஜாய்ட்ட இப்போ நான் சொல்லி வா 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 ரஷ்யாக்கு போகலாம், நீ எனக்கு அங்க மொழிபெயர்க்க வேண்டும். जाय क्या बोलेगी? ஜாய் என்ன சொல்லுவாள்? बच्चे बोले क्या बोलेगी? என்ன சொல்லுவாள்? பிள்ளைங்க नहीं आता, आप एक लाइन बोलेंगे, हम ब करेंगे. அப்பா எனக்கு ஒரு லைன் கூட அங்க ரஷ்யாவுல தெரியாது, நீங்க அங்க ஒரு லைன் சொன்னா நான் பன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவேன், எனக்கு தெரியாது. மூசா कहता है ये प्रैक्टिकल डिफिकल्टी. ஆகையினால இது ஒரு பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியாக மோசே அதைத்தான் அங்க சொல்லுகிறான். हिंदी में कहते हैं ना तो घर का रहा ना तो घाट का रहा. ஹிந்தியில சொல்லுவோம் இல்லையா, அவன் காட்டுக்கும் வீட்டுக்கும் காட்டுக்கும் இல்ல, ना तो घर का रहा ना तो घाट का रहा. அவன் வீட்டுக்கு சொந்தக்காரன் கிடையாது, காட்டுக்கும் சொந்தக்காரன் கிடையாது. अभी अपने उस असलियत को मूसा कह रहा. இப்பொழுது தன்னுடைய உண்மை நிலையை தான் மோசே சொல்லுகிறான். तुरंत प्रभु कहता है. உடனே அங்கே கர்த்தர் சொல்லுகிறார். 11वां पद को पढ़िएगा. வசனம் 11 வாசியுங்கள். यहोवा ने उससे कहा, मनुष्य का मुंह किसने बनाया है? और मनुष्य को गूंगा या बहिरा या देखने वाला या अंधा मुझ यहोवा को छोड़ कौन बनाता है? 12वां पद भी. 12 வசனம் கூட. अब जा, मैं तेरे मुख के संग होकर जो तुझे कहना होगा वह तुझे सिखलाता जाऊंगा. देखिए यहाँ प्रभु आराम से बोलता है. ठीक है, मैं समझता हूँ बेटा, तेरा तकलीफ को समझता हूँ. இங்கே ஆண்டவரை பாருங்க, கர்த்தர் மிக சாதாரணமாய் அவனோடு கூட பேசுகிறார். கவலைப்படாதப்பா, நான் பார்த்துக்கிடுறேன் அந்த விஷயத்தை எல்லாம். क्योंकि मुंह बनाने वाला मैं हूँ, कान बनाने वाला मैं हूँ, इसलिए मैं कर लूंगा. ஆகையினாலே வாயை உண்டாக்கினவர் நான் அல்லவா, செவி உண்டாக்கினவர் நான் அல்லவா, நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வேனே. लेकिन अभी मूसा एक और बात को कह रहा है. ஆனால் இப்பொழுது மோசே இன்னொரு விஷயத்தை சொல்றான் பாருங்க. 13वां पद में कहता है, 13ஆம் வசனத்துல सुनिए सुनिए सुनिए. கேளும் 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 ஐயா, I have got a suggestion. मेरे पास एक सुझाव है. क्या सुझाव है? என்ன சஜஷன் அது? किसी दूसरे के खोजिए ना, क्यों हमारे पीछे पड़े हैं. அது என்ன கருத்து சொல்றான்? வேற யாராவது இருந்தா பாத்துக்கிடுங்களேன், அவங்கள பிடிச்சிட்டு போயிருங்களேன். बाइबल बतलाती है 14 पद में. வேதம் சொல்கிறது 14ஆம் வசனத்துல. 14 पद को देखिएगा. 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். तब यहोवा का कोप मूसा पर बस. அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி. बगल वाला का हाथ पकड़ के बोलिएगा. பக்கத்துல உள்ள கரங்களை பிடித்து சொல்லுங்கள். बहुत प्यारा प्रभु के साथ
அதிகமான அன்புள்ள தேவனோடு கூட आप जब बर्ताव करते हैं நீங்கள் ஈடுபடும் போது वो आपका कमजोरी का समझता है, அவர் உங்களுடைய பலவீனத்தை எல்லாம் அறிந்திருக்கிறார் தான். उसमें बल देने के लिए ताकत रखता है. அதுல பலன் கொடுக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். लेकिन परमेश्वर का सलाहकार मत बनिए. ஆனால் தேவனுக்கே ஆலோசனைக்காரனா மாறிராதீங்க. Many times this is our trouble. यही कई बार हमारी समस्या होती है. ऐसा कर लीजिए ना, किसको? जिसने सारे संसार का अपना मुंह के वचन में ऐसा कर लीजिए प्रभु, ऐसा कर लीजिए प्रभु, ये ऐसा कर लीजिए, हो ये कर लीजिए, वो अरे प्रार्थना करने समय थोड़ा सा ध्यान से कीजिए. ஜெபிக்கும் பொழுது கவனமாய் ஆண்டவரிடத்துல அவர் முழு உலகத்தையும் படைச்சு வச்சிருக்கிற ஆளையா அவற்றை போய் அப்படி செய்துற இப்படி செய்துங்களே, அப்படி செஞ்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லிவிட்டு उसका टांग तोड़ दीजिएगा, इसका हाथ तोड़ दिया तब ठीक रहेगा, ये हम लोग सजेशन करते हैं. இவனுடைய காலை உடைச்சு போடும் ஆண்டவரே, இவனுடைய கையை முறிச்சு போடும், அப்பந்தான் சரியாவான் ஆலோசனை ஆண்டவருக்கே சொல்லப்படுகிறது. हम सोचते हैं बहुत जबरदस्ती प्रार्थना करते हैं, நாம் நினைக்கிறோம் வலுவான ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், आत्मा में होके प्रार्थना करते हैं. என்னுடைய வார்த்தைகள் எல்லாம் ஆவியிலே நிறைந்து நான் ஜெபத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். तुम ताड़ का पेड़ तक कूद के भी कहोगे, प्रभु कहेगा चुप. நீ பனைமர உயரத்துக்கு தலையிலிருந்து குதிச்சிட்டு ஜெபம் பண்ணி சொன்னாலும் ஆண்டவர் சொல்லுவார் மூடு வாய. परमेश्वर का क्रोध उठा, चुप. தேவனுடைய கோபத்துல சொல்லுகிறார் மூடு வாய. इतने अद्भुत को दिखाया, இவ்வளவு அற்புதங்களை காண்பித்தார். तुम्हारे हाथ का सूखा हुआ लकड़ी सांप बना, उसको देखा. யப்பா உன்னுடைய கரத்துல இருக்கிற அந்த கோல், காய்ந்த கோல், அது ஒரு சர்ப்பமா ஆயிட்டு அதை பார்த்தாய். एक क्षण में खोल पकड़ा, एक क्षण में चंगा हुआ. ஒரு நொடியிலே வெண்குஷ்டம் பிடித்திருந்தது, ஒரே நொடியில சுகமும் கிடைத்தது. अभी कहता भाषा नहीं होगा था. இப்பொழுது நீ சொல்லுகிறாய் எனக்கு பாஷை தெரியாது. प्रभु हमसे बातचीत करने के लिए चाहता है. தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். When God becomes mad with us, when கப் பரமேஸ்வர் தேவன் எப்பொழுது நம்மோடு கூட பைத்தியம் பிடித்தவர் போல ஒரு கோபப்படுகிறார். ठीक ठीक, சரி சரி जाओ போ, तुम्हारे लिए दूसरा आदमी दे देते. உனக்கு மேல வேற ஆளை நான் அனுப்பி வச்சிடுறேன். ध्यान से सुनिएगा. நல்லா கவனிங்க. We force God to do His work, not through us, through somebody. நாம் தேவனையே ஃபோர்ஸ் பண்ணுகிறோம், செய்யும் என்று வற்புறுத்துகிறோம். நம் மூலமாக அல்ல அந்த வேலையை செய்ய, வேற யார் மூலமாவது செய்ய. प्रभु कहता तुम्हारा एक भाई है आरुण, वो बोलने में बहुत निपुण है, वो तुमसे भेंट करने के लिए आ रहा है. தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், உனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான் ஆரோன், அவன் நன்றாய் பேசுகிறவன், அவன் உனக்காக பேசுவான். वो तुमसे भेंट करने के लिए आ रहा है. அவன் உன்னை சந்திக்க வருகிறான். इस अध्याय को पढ़ने समय एक बात और याद रखना है. இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இன்னொரு காரியத்தையும் மனதில் வைக்க வேண்டும். आगे चल के वो ससुर से बोलता है परमेश्वर मुझे भेज रहा है. பின்னால வாஸ்து பாத்தீங்கன்னா அங்க அவன் சொல்றான், மாமனார்ட்ட போய் சொல்றான், என்ன ஆண்டவர் அங்கே அனுப்புறாருன்னு சொல்றான். मैं जाके थोड़ा सा देखूंगा, मेरा भाई लोग सब जिंदा है मरा है. நான் போய் கொஞ்சம் பார்த்துட்டு வரேன், என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்களா இல்லாட்டா உயிரோடு இல்லையா. मूसा सोचा होगा ससुर हमको रोकेगा. மோசே நினைத்திருப்பான் மாமனார் என்னை தடுத்துருவாரு. लेकिन ससुर ने क्या कहा, चल 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 चल, ज्यादा दिन हो गया, जाइए करके. ஆனா அங்கே மாமனார் சொல்றாரு, சீக்கிரம் போ, ரொம்ப நாள் இங்க இருந்துட்ட போயிராங்க. 40 வருஷமா அங்க போயிட்டு நீ மண்டே அரைச்சது போதும், போ சீக்கிரமா போயிட்டு சுகமா போயிட்டு வா. He thought he will stop, और उससे परमेश्वर से कहेगा ससुर नहीं छोड़ रहा है, पत्नी नहीं छोड़ रही है, बच्चा नहीं छोड़ रहा करके कहेगा करके सोचा था. மோசே என்ன நினைத்திருந்தான், அங்க மாமனார் அனுப்பி விட மாட்டாரு, அங்க பிள்ளைங்க மனைவிகளை அனுப்பி விட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிருந்தா. ஆகையினால ஆண்டவர்கிட்ட போய் அதையாவது சொல்லிடலாம், எங்க மாமா விட மாட்டேங்கிறாரு, அவங்க விட மாட்டேங்காங்க சொல்லி निकल गया. அவன் புறப்பட்டான். लेकिन रास्ता में फिर एक और बात होती है. ஆனால் வழியில இன்னொரு காரியம் நடக்கிறது பாருங்க. 24 पद को पढ़िएगा. 24ஆம் வசனத்தை வாசியுங்கள். फिर ऐसा हुआ कि मार्ग में सराय में
यहोवा ने मूसा से भेंट करके उसे मार डालना चाहा। क्या हो गया भैया? வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். என்ன ஆயிற்றுங்க? ये दो विचार है, ரெண்டு எண்ணங்கள் இங்கே. इस वचन के आधार पर दो विचार है. இந்த வசனத்தின் அடிப்படையில் ரெண்டு விதமான தாட்ஸ். कल मैं उसको विस्तारण रूप में बतलाऊंगा, நாளைக்கு நான் அதை விஸ்தாரமாய் பேச போகிறேன். लेकिन आज मैं आपको ये बतलाने के लिए चाहता हूँ. ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு இதை சொல்ல விரும்புகிறேன். एक और रुकावट, इसको रुकावट के रूप में मैं अभी दिखा रहा हूँ. நான் இப்பொழுது எதை எப்படி காண்பிக்க போகிறேன்னு சொன்னா, இது ஒரு தடையாக நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். रुकावट ஒரு தடை. बाइबल बतलाती है, வேதம் சொல்கிறது इससे वो घबरा गया, அவன் இதனாலே பயந்தான். इसलिए अपनी पत्नी और बच्चों को ले जाके फिर ससुराल में पहुंचा के वहीं ताला दिन टार गया. ஆகையினாலே தன்னுடைய மனைவிகள் தன்னுடைய பிள்ளைகள் மனைவி தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் கூட்டு போயிட்டு திரும்ப அங்கே மாமனார் வீட்டுக்கு போயிட்டு அங்கேயே தங்க வச்சிட்டான். इसलिए ஆகையினால हारून को जहां परमेश्वर ने इसको दर्शन दिया वहां के भेंट करने का आवश्यकता पड़ा. इसलिए बाइबल बतलाती है वहां पर 27 पद में 27வது வசனம். तब यहोवा ने हारून से कहा, हम्म, मूसा से भेंट करने को हम्म, जंगल में जा। हम्म, वहां गया, वह गया हम्म, और परमेश्वर के पर्वत पर हम्म. उससे मिला। परमेश्वर का पर्वत पर ये चरा रहा था. अभी उस जगह में फिर मूसा से मुलाकात करने के लिए हारून को वहां तक जाना पड़ गया. தேவ பர்வதத்துல அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தான். அந்த ஆரோனுக்கு மோசையை சந்திப்பதற்கு அங்கே போக வேண்டியதாயிற்று. बातों को थोड़ा ध्यान से सुनिए. நல்ல காரியங்களை கவனித்து கேளுங்கள். अपनी पत्नी और बच्चों को पहुंचाने के चक्कर में वही और डिले कर रहा. தன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் போய் சேர்த்துறணும், அங்க கொண்டு சேர்த்து வைக்கணும், அது காரியத்தை வச்சு இன்னும் தாமதப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். अंकल अंकल आप जो हैं हम लोगों को सिखा रहे हैं, इसका मतलब मूसा का परिवार जो मिस्र में जो बातें हो रही थी उसको देखा नहीं क्या? அங்கிள் அங்கிள் நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த மோசேயின் குடும்பத்தினர்கள் அந்த எகிப்தில் நடந்த காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியாமலோ அவங்க பார்க்கவில்லையோ? पढ़िएगा 18 अध्याय இப்பொழுது 18வது அதிகாரத்துக்கு வாருங்கள். पहला और दूसरा पद. 1ஆம் 2ஆம் வசனம். पहला दूसरा तीसरा. 1 2 3 वसनங்கள். जब मूसा के ससुर हम्म, मिधान के याजक हम्म, इत्रो ने यह सुना हम्म, कि परमेश्वर ने मूसा हम्म, और अपनी प्रजा इसराइल के लिए हम्म, क्या क्या किया है, हम्म, अर्थात हम्म, यह कि किस रीति से हम्म, यहोवा इसराइलियों को मिस्र से हम्म, निकाल ले आया, हम्म, तब मूसा का ससुर हम्म, इत्रो ने हम्म. मूसा की पत्नी सिपोरा को, मूसा की पत्नी सिपोरा को जो पहले नहर भेज दी गई थी पहले भेज दी गई थी, और उसके दोनों बेटों को भी ले आया। दोनों बेटों को भी फिर यत्रो ले आ रहा है. बस தேவன் மோசேக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த யாவையும், கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதையும் மீதியானில் ஆசாரியனாயிருந்த மோசேயின் மாமனாகிய எத்திரோ கேள்விப்பட்ட போது, மோசேயின் மாமனாகிய எத்திரோ மோசேயினால் திரும்பி அனுப்பிவிடப்பட்டிருந்த அவன் மனைவியாகிய சிப்போராளையும் அவளுடைய 2 குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான். लौटा के कहाँ तक आया? ससुराल तक नहीं गया, जहाँ भेड़ बकरे चरा था वहीं रह गया. तुम लोग चले जाओ, घर चले जाओ. मूसा भेज दिया, ससुर के पास ना गया, भेज दिया. फिर वहीं डिले कर रहा है. हारून को परमेश्वर खींच के वहां तक आके मुलाकात करने के लिए जगह बना रहा है. மோசே அவர்களை கூட்டிக் கொண்டு மாமனார் வீட்டு வரைக்கும் போகல பாருங்க. அவன் எங்க ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தானோ அது வரைக்கும் போய்விட்டு அங்கே இருந்து, அங்க வசனம் சொல்கிறது அனுப்பிவிட்டான் என்று சொல்லி, அங்கதான் திரும்ப ஆரோனுக்கு வர வேண்டியிருந்தது மோசேயை சந்திக்கும்படியாக. Still Moses was so reluctant to do his job. अभी भी देखिएगा, हिचकिचा रहा है या विलंब कर रहा है परमेश्वर के कार्य करने के लिए. रास्ता में परमेश्वर ने उनको खत्म करने के लिए चाहा. வழியிலே தேவன் அவனை கொல்ல பார்த்தார். मैंने कहा 2 विचार हैं.
நான் சொன்னேன் இதுல ரெண்டு தாட்ஸ் இருக்கிறது. कल दोनों बातों को मैं विस्तार रूप में आपको बताऊंगा. நாளைக்கு நான் ரெண்டு காரியங்களையும் கொஞ்சம் விவரமாய் பேசுவேன். इसके बावजूद भी இப்படி இருந்த பின்பும் கூட delaying God's purpose even though it is already late. परमेश्वर के मकसद को पूरा करने में और विलंब करना पहले से ही विलंब हो गया तो भी विलंब करते जा रहा तो भी हमारे ऊपर एक बहुत बड़ा जिम्मेदारी दी गई है. இன்றைக்கு நம்ம மேல ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. सारे संसार में सुसमाचार सुनाना आपके लिए मेरे लिए दिया हुआ एक जिम्मेदारी है. ये परमेश्वर का ठहराया हुआ मकसद है. முழு உலகத்துக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பது நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பொறுப்பு. நமக்குள்ளே அது நியமிக்கப்பட்டிருக்கிறது. लेकिन कुछ न कुछ बहानाबाजी करके हम उसको विलंब करते हैं. जानने के बावजूद भी हम विलंब करते हैं. ஆனால் ஏதோ சில சாக்குப்போக்குகளை சொல்லி அந்த பெரிய திட்டத்தையும் நோக்கத்தையும் அறிந்த பின்பும் கூட நாம் தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். बाइबल बतलाती है याकूब की पत्री में न्याय करने वाला द्वार पर आ गया करके लिखा है. வேதம் சொல்கிறது யாக்கோபு எழுதின நிருபத்திலே நியாயாதிபதி வாசலிலே வந்து நிற்கிறார். वहां तक आने के लिए तैयार है. அங்கே வரைக்கும் அவர் ஆயத்தமாயிருக்கிறார். लेकिन कलीसिया के लिए दिया हुआ काम को कलीसिया बहुत धीमी गति से या ना मन लगाए हुए करती है. अन्य बातों में अपने को उलझा कर रखी है. ஆனால் சபைக்கு தேவன் கொடுக்கப்பட்ட இந்த பெரிய பொறுப்பு இருக்கிறதே இதை மிக மெதுவாக மிக சோம்பலாக செய்து கொண்டு பிற பல காரியங்களிலே சபை தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது. बच्चे जवान आपके ऊपर मेरे ऊपर एक बहुत बड़ा जिम्मेदारी दी गई है. பிள்ளைகளே வாலிபர்களே பெரியவர்களே நம்ம மேலே ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. सुसमाचार को फैलाने के लिए हम कितना धीव्रता दिखाना है क्योंकि ऑलरेडी इट इज लेट. சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு எவ்வளவாய் தீவிரம் காட்ட வேண்டும் ஏனென்றால் அது முன்னமே தாமதப்பட்டு விட்டது. बहुत दिन हो गया. अनेक ஆண்டுகள் ஆகிவிட்டன. प्रभु ने कहा मैं जल्दी आ रहा हूं. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் நான் சீக்கிரம் வருகிறேன். वो तैयार होकर द्वार तक आ गया है. அவர் வந்து ஆயத்தப்பட்டு வாசல் வரைக்கும் வந்து நிற்கிறார். लेकिन इस काम को जानने के बावजूद भी लिख के देने के बावजूद भी हम भी कुछ ना कुछ बहानाबाजी में हम फंसे हुए हैं. ஆனால் இந்த காரியங்களை நாம் அறிந்த பின்பும் எழுதி நமக்கு கொடுக்கப்பட்ட பின்பும் ஏதோ சில சாக்கு போக்குகளை சொல்லி நாம் தாமதித்துக் கொண்டிருக்கிறோம். प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो. தேவ நாமத்துக்கே மகிமை. इन बातों को पढ़ने समय हम मूसा के ऊपर खंडन करते हैं. कैसा आदमी इतना अद्भुत काम करने के बाद ही कर रहा है. இவையெல்லாம் வாசித்த பிறகு நாம் மோசேயை ரொம்ப குறையடிச்சு பேசிக்கிட்டு இருப்போம். இவ்வளவு அற்புதங்களை அடையாளங்களை எல்லாம் சொன்ன பிறகும் ஏன் தாமதிச்சிட்டு இருக்கிற நீ? मेरा हालत भी वही है. என்னுடைய நிலைமை அதுதானே. हमारा हालत भी वही है. நம்முடைய நிலைமையும் அதுதானே. प्रभु से कहना है. நம்ம ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டுமே. बहानाबाजी के जीवन से मुझे हटाइए. ஆண்டவரே இந்த சாக்கு போக்கு வாழ்விலிருந்து என்னை விடுவியும். मुझे बहानाबाजी से हटाइए. என்னை சாக்கு போக்கிலிருந்து விடுதலையாக்கும். मैं तेरी आवाज को जितना implicit obedience मैं दे सकता हूं देने पाऊं. உம்முடைய அந்த சத்தத்துக்கு எவ்வளவாய் உடனடியாய் நான் செயல்பட வேண்டுமோ அவ்வளவாய் உடனடியாய் செயல்படட்டும். अंग्रेजी में ऐसा कहते हैं. ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுவார்கள். जरूर मैं इसमें 100% सहमत नहीं हूं. நான் உண்மையிலேயே இதில் 100% நான் ஒத்து போகிறதில்லை. delaying is disobedience. டிலேயிங் இஸ் டிசோபீடியன்ஸ் என்று சொல்வார்கள். धीमा करना भी आज्ञाकारी नहीं होने की बात है. அர்த்தம் என்ன? மெதுவாய் அல்லது தாமதமாய் கீழ்ப்படிவதும் கீழ்ப்படியாமையே. यीशु मसीह ने एक उदाहरण को बतलाया. இயேசு கிறிஸ்து ஒரு உதாரணத்தை சொல்லி நமக்கு அங்கே விளக்கினார். मत्ती रचित सुसमाचार में उसको पढ़ते हैं. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அதை நாம் வாசிக்கிறோம். और एक आदमी का 2 बच्चे थे. ஒரு மனிதனுக்கு 2 குமாரர்கள். उसके और थे कीगा. मत्ती रचित सुसमाचार 21 अध्याय. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம். वहां 28 पद से लेकर अगर पढ़िएगा அங்கே 28ஆம் வசனத்திலிருந்து வாசித்தால் यहां भी 2 बेटे के साथ एक मनुष्य को परमेश्वर दृष्टांत के रूप में बतलाता है. இங்கேயும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனோடு கூட 2 குமாரர் என்ற உவமையை சொல்கிறார். उन दोनों को जाके कहा मेरा दाखलता में आके काम करो. அந்த 2 பேருக்கும் தகப்பன் போய் சொல்கிறான். बारी में தகப்பன் சொல்கிறான் மகனே திராட்சை தோட்டத்தில் வேலை செய். पहले वाला ने कहा नहीं करूंगा. முதலாவது கேட்டவன் சொன்னான் இல்லை. மூத்தவன் சொன்னான் நான் செய்ய மாட்டேன். बाद में पछताप करके गया. பின்பு அவன் அதை வருத்தப்பட்டு அவன் உணர்ந்து போய்விட்டான் வேலை செய்ய. दूसरा वाला ने कहा
हाँ पापा मैं जाऊंगा करूंगा आपके जैसी की बातों का करूंगा, लेकिन गया नहीं। ஆனா இரண்டாவது உள்ள அவனிடத்திலையும் அவன் சொன்னான் போய் வேலை செய். உடனே அவன் சொன்னான் நான் போகிறேன் போகிறேன். ஆனால் அவன் போய் வேலை செய்யவில்லை. बगल वाला का हाथ पकड़ बोले पहला बेटा है या आप दूसरा बेटा? பக்கத்துல கரங்களை பிடித்து சொல்லுங்கள், நீங்கள் மூத்த குமாரனா அல்லது இளைய குமாரனா? कर लेंगे कर लेंगे कर लेंगे, நான் செய்திருவேன் எப்படி செய்திருவேன். लेकिन करता नहीं। ஆனா செய்யறது கிடையாது. ये कुछ लोग हैं, இப்படி சிலர் இருக்கிறாங்க. कुछ लोग कहते नहीं करेंगे, சிலர் சொல்வாங்க சொல்ல முடியாது செய்ய முடியாது. लेकिन बाद में पछताप करके करने लगा। ஆனால் பின்னாலே வருத்தப்பட்டு செய்ய ஆரம்பிப்பார்கள். प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो। தேவ நாமத்துக்கே மகிமை. हम बहानाबाजी देने वाले नहीं रहे, நாம் சாக்கு போக்கு சொல்லுறவர்களாக அல்ல, विलंब करने वाले नहीं रहे। தாமதிக்கிறவர்களாக அல்ல, जितना हो सके எவ்வளவு நம்மளால் முடியுமோ उतना ही सुसमाचार का फैलाने के लिए परमेश्वर हमें सहायता करने पाए। அவ்வளவா சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. कल क्यों परमेश्वर ने मूसा को मारने के लिए चाहा, उस बात के ऊपर दो विचार है, उसको दो मैं आपको सुनाऊंगा। நாளைக்கு வந்து நான் சொல்லுவேன் ஏன் தேவன் மோசேயை கொல்ல பார்த்தார். அதை குறித்ததான ரெண்டு விதமான ஒரு எண்ணங்கள் உண்டு, தாட்ஸ் உண்டு, அதை விவரிப்பேன். आइए हम सिर झुकाएं, நாம் தலையை தாழ்த்துவோம். हम बगल वाला का हाथ पकड़ के कहें, நாம் பக்கத்துல கரங்களை பிடித்து சொல்லுவோமா, झुंड के रूप में अर्पण करते हैं प्रभु। ஆண்டவரே குழுவாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். सुसमाचार का कितने कोने कोने में पहुंचाने में हमें சுவிசேஷத்தை மூலைகள் எல்லாம் தெருக்கள் எல்லாம் எடுத்து செல்ல इस्तेमाल कर, பயன்படுத்தும். ये बोझ हमसे हटना ना पाए, இந்த ஒரு பாரம் எங்களை விட்டு நீங்காமல் இருக்கட்டும். ये रफ्तार हमसे हटना ना पाए, இந்த வேகம் எங்களை விட்டு பிரியாதிருப்பதாக यीशु के नाम से मांगते हैं, இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம். आमीन। ஆமென்.